கோலாலம்பூர் ஜலன் சுல்தான் இஸ்மாயிலில் உள்ள மாஜு சந்திப்பு பகுதியில் நிகழ்ந்த உயிரிழப்பை ஏற்படுத்திய சாலை விபத்து தொடர்பில் தம் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகளை குடிநுழைவுத்துறையின் லோரி ஓட்டுநர் ஒருவர் மறுத்திருக்கிறார். 43 வயதான முகமது அக்பர் ஜைனோலுக்கு எதிராக போக்குவரத்து சமிக்ஞைகளை பின்பற்றாதது உள்ளிட்ட 5 குற்றச்சாட்டுகள் சாலை போக்குவரத்து சட்டத்தின் கீழ் கொண்டுவரப்பட்டன. எனினும் அக்குற்றச்சாட்டுகளை மறுத்த அவர் தாம் குற்றமற்றவர் என வாதிட்டார். முகமது அக்பர் குடிநுழைவுத்துறையில் 11 ஆண்டுகள் பணியாற்றியுள்ளார் என்றும் அவருக்கு முந்தைய குற்றப்பதிவுகள் எதுவும் இல்லை என்றும் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அனைத்து 5 குற்றச்சாட்டுகளுக்கும் சேர்த்து 60,000 ரிங்கெட் பிணை தொகையை நீதிமன்றம் அனுமதித்தது. அதோடு அவர் மாதத்திற்கு ஒருமுறை அருகில் உள்ள காவல் நிலையத்தில் ஆஜராக வேண்டும். வழக்கு முடியும் வரை அவரது ஓட்டுநர் உரிமம் மற்றும் கடப்பிதழ் ஆகியவை தற்காலிகமாக முடக்கப்படும் என கூடுதல் நிபந்தனைகளும் விதிக்கப்பட்டன. வழக்கு மீண்டும் அக்டோபர் 27 விசாரிக்கப்படவிருக்கிறது. நேற்று அதிகாலை மாஜு சந்திப்பு பகுதியில் கட்டுப்பாட்டை இழந்த குடிநுழைவுத்துறையின் லோரி ஒன்று மோதியதில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 உயிரிழந்ததாக முன்னதாக செய்தி வெளியிடப்பட்டிருந்தது. 3 வாகனங்களும் 4 பாதசாரிகளும் அதில் சம்பந்தப்பட்டிருந்தனர். 3 பாதசாரிகள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். அதிகாலை 1 மணியளவில் அந்த இசுசு பிளாக் மரியா ரக லோரி கோலாலம்பூர் குடிநுழைவு அலுவலகத்தில் இருந்து சவுக்கீட் நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த போது அவ்விபத்து நிகழ்ந்ததாக கோலாலம்பூர் காவல் தலைமையகத்தின் போக்குவரத்து விசாரணை மற்றும் அமலாக்கத்துறை தலைவர் உதவி ஆணையர் முகமது ஜம்சூரி முகமது ஈசா தெரிவித்தார். உங்கள் குரலை உலகம் கேட்க தயாரா? வணக்கம் மேக்ஸ் வழங்கும் வணக்கம் வாய்ஸ் 2026 பவர்ட் பாய் வணக்கம் மலேசியா. மெயின் ஸ்பான்சர் போ மலேசியா. பங்கேற்க நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். நீங்கள் பாடும் பாட்டை வீடியோ செய்து எங்களுக்கு அனுப்பி வையுங்கள். கண்கவர் பரிசுகள் காத்திருக்கின்றன. வாய்ப்பை தவறவிடாதீர்கள். இன்றே பங்கேற்கவும்.